ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பீன்ஸை குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்க ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா இந்த காயில் அப்படியே கொட்டிக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொன்னால் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே இந்த காயில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற காயை அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியவே இதில் ஊற்றிக்கலாம். இந்த கழுவி ஊற்றின தண்ணியே இந்த காய் வேகிறதுக்கு போதுமானது. இப்போ இது நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இப்போ காய் நல்லாவே வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுறலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவுமே இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட ரொம்ப போர் அடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.